அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூடையடைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்போ அண்மையில் பிஜேபி அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆன்மீக மாநாடு, முருகனுக்கு மாநாடு நடத்துவதாக சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில், ஆன்மீக மாநாடு என்ற பெயரில் பாஜகவின் அரசியல் மாநாடு நடக்குது. இத தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான முருக பக்தர்களுக்கு தெரியும். முருகனை பின்பற்றுவர்கள், முருகனை வழிபடுபவர்களுக்கு இவர்களுடைய கூத்தும் தெரியும். உனக்கு என்ன முருக மேல இப்ப திடீர் ஆசை வந்ததுன்னு முருக பக்தர்களை கேட்டாங்க. நீ உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, குஜராத்ல, மோடியினுடைய ஊர்ல, உன் ஊர்ல, அமித்ஷா ஊர்ல ஒரு பெரிய முருக கோயில் கட்டு, விழாவை நாங்க கூட வரோம். நீ அங்கெல்லாம் முருகனை ஏத்துக்கவே இல்லை. முருகனை நீ தமிழ் கடவுள்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்ட. அப்புறம் என்ன இங்க இப்ப நடத்த போறது எதுக்கு தெரியுங்களா? ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு என்பது மட்டுமல்ல, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு முருக பக்தர்கள் எல்லாம் பிஜேபி ஆள்வதற்கு எல்லாம் வழி விடுவாங்க, பிஜேபி ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்ற முடிவோடு திட்டம் போட்டு அமித்ஷா கூட்டம் இந்த வேலையை செய்யுது. நாம எல்லா இடங்களிலும் இவ்வளவு நாட்களாக கோயில்கள் இருக்கு, அறுபடை வீடு, முருகனுக்கு அறுபடை வீடு என்பார்கள். அது எந்தெந்த பகுதிகள் என்ன எல்லாருக்கும் தெரியும். இவன் முருக மாநாடு எங்க கொண்டாந்து வைக்கிறான்? மதுரையில வைக்கிறான். அங்கதான் உங்களுடைய ஐயத்தை நீங்க கிளப்பும். பிஜேபி என்பது, RSS என்பது கொடூரமான அமைப்பு. அது அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் விலை போவது மட்டுமல்ல, கலவரத்தை செய்ய வேண்டும், இரத்த ஆறை ஓட வைக்க வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருக்கிற கட்சி தான் RSS, பிஜேபி. காந்தியை சுட்டு கொண்டுட்டு இன்னைக்கும் காந்தி பொம்மையை செஞ்சு அதை சுட்டு குத்தி கிழிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த காலத்துல கூட. எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, எதுக்கு மதுரையில கொண்டாந்து வைக்கிற? பக்கத்துல திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே பிஜேபி RSS ஒண்ணு தூண்டி விட்டது. என்ன? மத கலவரத்துக்காக சிக்கந்தர் மலைன்னு அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். அது 1000 ஆண்டுகளாக, 500 ஆண்டுகளுக்கு மேலாக சிக்கந்தர் என்று அங்க ஒரு மசூதி, மாஸ்க் ஒண்ணு இருக்கு. அங்க அவங்க போய் வணங்குவாங்க, கும்பிடுவாங்க. அந்த நம்பிக்கை இஸ்லாமியர்கள். இந்த நம்பிக்கை முருகல் எல்லாம் ஒன்னா போயிட்டு இவங்க இங்க போவாங்க, இங்க போவாங்க. ரம்ஜான் வந்தா இவங்க பிரியாணி கொடுக்கறது சாப்பிடுவாங்க, தீபாவளி பொங்கல் வந்தா இவங்க கொடுக்குற பலகாரத்தை அவங்க சாப்பிடுவாங்க. எல்லாம் சகோதரத்துவமாக ஒண்ணுக்குள் ஒண்ணாக இருக்கிற தமிழ்நாடு. இது திராவிட நிலப்பரப்பு, மரபினம். இதுல எல்லா வகையிலும் நியாயங்கள் இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. அதை கெடுத்து குட்டிச்சுவராக்க சிக்கந்தர் மலன் யாரும் சொல்லி இல்லை எங்கேயும். இவனுங்க நடுவுல பூந்து குழப்பம் உண்டாக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? தப்பு, இங்க நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம், இந்த மாதிரி கலவரத்தை உண்டாக்காதுன்னு அப்ப அடிச்சு தேத்திட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் மீண்டும் மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு என்ற பேர்ல இந்த அமித்ஷா என்னத்தை ஆரம்பிச்சாப்புல, சிக்கந்தர் மலை. ஏன் சிக்கந்தர் மலைன்னு பேர் யாருமே பேர் வைக்கல. அது எப்பொழுதும் போல இருக்குது. அதை கெடுத்து குட்டிச்சுவராக்க பிஜேபி திட்டம் போட்டு வருது. அது ஒண்ணு. சரி, உனக்கு என்ன இப்ப முருக மேல அக்கறை? தமிழ் நீச பாஷன்ற, தமிழர்களை நீசர்கள்ன்ற, உன்னுடைய மனு தர்மம், உன்னுடைய சனாதனம், உன்னுடைய வருணாசிரமம், இதுல தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த இடம் இருக்கு? இதே அமித்ஷா போன்ற ஆட்கள் இங்க நாடகம் நடிக்கிறீங்களே. அமித்ஷா இந்தியாவின் மொழிகளுக்கெல்லாம் தாய் சமஸ்கிருதம்னு உளறின்னு அப்படியே எழுத்து இல்லாத, இலக்கியம் இல்லாத, இலக்கணம் இல்லாத, அடுத்த மொழியினுடைய பெயரை திருடி அதை தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டு எதையாவது ஒண்ணுகளுக்கு ஒண்ணு எழுதிக்கிட்டு அதை சமஸ்கிருதம் சொல்லி, அந்த சமஸ்கிருதம் பேசுறது சாமிக்கும் எங்களுக்கும் தாண்டா புரியும்னு சொல்லி இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிற கொடூரமான ஒரு அமைப்பின் மொழிதான் அந்த சமஸ்கிருதம். செத்து போன மொழிய இந்திய மொழிகளுக்கு தாயின்னு சொன்ன அமித்ஷா இப்ப என்ன தமிழ் மேல பற்று? தமிழ் அப்படியே தூக்கி நிக்கிறியா? எல்லாம் தமிழர்களை ஏமாற்ற. தமிழ்நாட்டு மக்கள் தீவிரமாக, தெளிவாக இந்த நாடக நடிப்பிற்கு சரியான பதிலை தருவார்கள். இன்னும் கூட நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நிலைகள்ல ஒன்றை நாம புரிஞ்சுக்கணும். எல்லா வகையிலையுமே நம்ம மக்கள் சரியான கேள்விகளை கேட்பாங்க. இப்ப முத்தமிழ் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு எங்க நடந்தது? பழனியில. பழனியில நம்முடைய அரசின் மூலமாகவே, அறநிலையத்துறையின் மூலமாக நடந்தது. அங்க முருக பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. அங்க நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழர்கள் சம்பந்தப்பட்டது. சிறப்பாக நடந்து முடிஞ்சது. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வேறு. ஆனால் இவர்களுடைய நிலை என்ன? இப்போ ஒரு
முருகன் சொல்லிட்டு ஒரு முருகன் வேல் எடுத்துக்கிட்டு நான் இப்ப இது போறேன், பேரணி போறேன்னு சொல்லிட்டு வேலை எடுத்துக்கிட்டு ஊரா போறேன்னு சொல்லி சும்மா ஒரு 4-5 இடத்துக்கு கார்ல போய் அங்க இறங்கி நடத்து போய் எல்லாம் ஏமாத்து போய் ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துன்னு வேலை கீழே வச்சு அது மேல காலை வச்சுட்டு சாண்டிக்கிட்டு இருந்த படம் எல்லாம் வந்துடுச்சு. எதுக்கு சொல்றோம்னா இவர்களுக்கும் முருகனுக்கு தமிழர்களுக்கான அந்த ஒரு உண்மையான உடன்பாட்டை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் நம்ம இன்னும் கூட சொல்லுவாங்க ஈசான சிவாச்சாரியார்னு ஒருத்தர். ஈசான சிவாச்சாரியார் அவர் யாருன்னு கேட்டீங்களா, கிருபானந்த வாரியார் இருக்காரு, வாரியாருக்கு தீட்சதி கொடுத்தவர் அவரு ஈசான சிவாச்சாரியார். ஈசான சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு தெரியுங்களா, காசிக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. காசிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு முன்னால போய் முருகன்ட்ட சொல்லிட்டு போயிடலான்னு பழனிக்கு போறாரு. பழனிக்கு போகும்பொழுது அங்கு ஒரு பாடல், அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, காசியில் மீறிய பழனி, காசியில் மீறிய பழனி அப்படின்ற அந்த வார்த்தை வருது. அதை கேட்டுட்டு காசிக்கு போறதை ரத்து பண்ணிட்டு காசியை மீறிய பழனி இங்க இருக்கும்போது நான் எதுக்கு காசிக்கு போகணும்னு பழனியிலேயே இருந்துட்டார். புரிஞ்சுதா அமித்ஷா? என்ன தமிழர்கள் எப்படி வச்சிருந்தாங்க பாரு, அதை விட பழனி ஒஸ்திடான்னு சொல்லிட்டு பழனியிலே இருந்து காசி பயணத்தை ரத்து பண்ண சிவாச்சாரியார்லாம் இங்கதான் இருந்தாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கலாம். அதுக்கு மேல சிவனும் முருகனும் உன்னுடைய கேரக்டர்ஸ் தான். நீ முருகனை ஏத்துக்கல. ஏன் முருகனை ஏத்துக்கல? முருகன் அவரு முதல் மனைவி தெய்வானை, இரண்டாவது மனைவி அவருடைய மனைவி வள்ளி. அந்த வள்ளி மலைவாழ் இனத்தை சேர்ந்தவங்களாம், குறவர் இனத்தை சேர்ந்தவர்களாம். அதை எப்படி வள்ளியை முருகன் கட்டிக்கிட்டாரு, முருகனை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வட மாநிலங்களில் எங்கேயுமே முருகன் கிடையாது, முருகனுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்படி சாமியில கூட, சாமி படைப்பு கதையில கூட இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த இதெல்லாம் சனாதனத்தை பார்க்கிற இந்த அசிங்கமான அருவருப்பான இந்த கூட்டம் இப்ப முருக பக்தர் மாநாடு. முருக பக்தர்களா யாரும் வரமாட்டாங்க. அருணகிரிநாதர் சொல்றாரு, சிவனும் முருகனும் எந்த மொழியில் பேசினா, ஒடிசாவில பேசுனாங்களா, ஒடிசாவில பீகாரியில பேசுனாங்களா, குஜராத்தில பேசுனாங்களா, ஹிந்தியில பேசுனாங்களா? எதுவுமே இல்லை. அவர்கள் தமிழில் பேசினார்கள். சொல்லுவது யார் தெரியுமில்ல? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் சொல்றார், கொன்றை சடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சு தமிழால் பகிர்ந்தார்கள். அவர் சொல்றாரு அருணகிரிநாதர் அவருடைய பாட்டுல. இதை யார் சொல்றது? இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பக்தர்கள். நாங்கள் பகுத்தறிவு, எங்களுடைய நோக்கம் ஐயா தந்தை பெரியாரினுடைய கருத்துப்படி நாங்கள் வாழ்கின்ற பொழுது தந்தை பெரியாரின் கருத்தில் என் கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை நீ உன்னுடைய நிலையில் இருக்கலாம், ஆனால் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவங்களும் இருந்தாலும் ஐயாவை வணங்குகிறார்கள், ஐயாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? சமூக நீதியின் காவலர் தந்தை பெரியார் இல்லைன்னா உன்னுடைய அமித்ஷா கூட்டத்தின், மோடி கூட்டத்தின் ஆட்டம் அதிகமாயிடும். அந்த ஆட்டத்தை அடக்கி ஒடுக்கி உள்ள வச்சிட்டு இருக்காரு ஐயா. அத ஐயாவை மதிக்கிற அந்த முருக பக்தர்கள் இன்னைக்கு மிக தெளிவாக தமிழ நீச பாஷைன்னு சொன்னில்ல, இல்லடா உன்னுடைய சாமி எல்லாம் பேசுற பாஷை, இந்த சிவனும் எங்க தமிழ்நாட்டு கடவுள் முருகனும் பேசின பாஷையே தெய்வ பாஷையே தமிழ் அப்படின்னும் இவங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. நாம பதில் கொடுக்கணும்னு இல்லை. இதெல்லாம் மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த பக்தி உரையாளராக, பிரசங்கியா, பேச்சாளராக இருக்கக்கூடியவர் சுகி சிவம் அவர்கள். அவர் அந்த பேச்சுல இதை சொல்லி இவனுங்களுக்கு பதில் சொல்றாரு. இதையெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, இன்னைக்கு என்ன திடீர்னு உனக்கு இந்த ஆசை எதுக்கு? இந்த மாநாடு, இந்த மாநாடு என்ற பேர்ல நீ நடத்துற ஆன்மீக மாநாடு என்ற பேர்ல அரசியல் மாநாடு, இதுல தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற மாட்டார்கள். மீண்டும் சொல்கிறோம், இந்த மாநாடு நடத்துகிற காரணத்தினால் உனக்கு ஏற்கனவே 100 ஓட்டு வாங்கினீங்கன்னா இப்ப 50 ஓட்டு ஆயிடுவ, ஞாபகம் வச்சுக்க. சரிக்கை சார், இவ்வளவு கருத்துக்களை நாம எடுத்து சொல்லியும் நான் உன்னை குறிப்பிட விரும்புறேன். மிஸ்டர் அமித்ஷா, எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையை செய்யுங்க? இங்க எல்லாமே நல்லா இருக்கும்போது ஏன் கெடுக்கிறதுக்காக வரீங்க? மத கலவரத்தை தூண்டி விட்டு மறுபடியும் ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தை செய்யலான்ற வேகத்தோட வர்றதா தான் எல்லாருக்கும் தெரியுது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக உன்னை நிராகரிக்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பயே நாம என்ன சொல்றோம், நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன கேட்கறாங்க தெரியுமா? உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க எல்லாரும் நலமா இருக்கணும், நாட்டிற்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை இருக்கு, மக்கள்
அமைதியாக வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புல இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, உன்னுடைய ஆட்சி நடைபெறுகின்ற மணிப்பூர், அங்க மக்களாட்சி இல்ல, உன்னுடைய ஆட்சி, கவர்னர் ஆட்சி. நீ என்ன பண்ணிருக்கணும், 5 மாவட்டத்துல ஊரடங்கு போட்டாங்க. எங்க பாரு ஒரே கலவரம். இந்நேரம் உண்மையான ஒரு அரசியல்வாதியாக நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவளா இருந்தா நீ எங்க இருக்கணும்? மணிப்பூர் போய் உட்கார்ந்து 2 தரப்பாரையும் கூப்பிட்டு பேசி அங்கு பிரச்சனையை நீக்கி மக்களை நல்லா அமைதியாக வாழ வைக்கிற வேலையை செய்யாம அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு புதுசா இந்த கதையெல்லாம் கட்டுறேன்னா இந்த உலகம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு நீங்க மக்களுடைய நம்பிக்கையை இழந்தவர்களாக உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு நீ எத்தனை முறை போன தடவையும் கூட மதுரைக்கு வந்த, மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ராமநாடுக்கு போன, இன்னும் ஒரு ஊருக்கு மாவட்டத்திற்கும் போன, 3த்துலயும் அவுட்டு. உன்னுடைய மோடி 8 தடவை வந்து தமிழ்நாடு முழுதும் பிரச்சாரம் பண்ணார். எந்த மாநிலத்திற்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் இப்படி போய் பிரச்சாரம் பண்ணது கிடையாது. நீ 3 இடம்னா அவர் இருக்கிற இடம்லாம் போனார். ஆனா ஒட்டு மொத்தமாக தோல்வி அடைந்தீர்கள். அந்த பாடத்தையும் நீ இன்னும் படிக்கல. ஆகவேதான் சொல்லுகிறேன், நீ எத்தனை முறை வந்தாலும், எத்தனை பேரை கூப்பிட்டு கொண்டு வந்தாலும், இங்க இருக்கிற முருகனின் உண்மையான, முருகனை நேசிக்கக்கூடிய, முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களாம் உன்னை திருப்பி அனுப்புவார்களே தவிர இங்க உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவாக இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். வணக்கம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.